ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு அப்ளிகேஷன் மூலமாக ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி ஒரு வீடியோக்கு வந்து தம்ப்நெயில் தான் ரொம்ப முக்கியம். ஒரு படம் எவ்வளோ கோடி ரூபா செலவழிச்சிருந்தாலும் போஸ்ட் ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, அதை விதவிதமாக டிசைனாக போடுவாங்க. போஸ்ட்டை பார்த்தா மக்கள் சினிமாவுக்கு போவாங்க. அது மாதிரி தான் வந்து யூடியூப்லேயும் இந்த சேனல்லையும் வீடியோ வந்து டிஸ்பிளே ஆகும். சர்ச் பண்ணும்போது வருது பார்த்தீங்களா, நம்ம தம்ப்நெயில் எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக நிறைய டிசைனாக அழகாக போடுறோமோ நிறையா தம்ப்நெயில் வரும், நிறைய வீடியோ வரும். அதில் வியூவர்ஸ் வந்து பார்ப்பாங்க, அவங்களுக்கு எது பளிச்சுன்னு தெரியுதோ அதை கிளிக் பண்ணுவாங்க. அதனால வந்து தம்ப்நெயில் வந்து ரொம்ப 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 முக்கியம். தம்ப்நெயில்னா போஸ்ட்னு அர்த்தம்னு வச்சுங்க, உதாரணத்துக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். அதை வந்து நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக டிசைன் பண்ணணும். அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. அது முக்கியமாக ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் சொல்லித்தரேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், புது சேனல் தான் அது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்து வீடியோ போடணுங்கிறது எனக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஷா அல்லாஹ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இந்த பிக்சார்ட்டுங்கிற அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது உள்ளே போய்க்கோங்க. பிக்சார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே ஸ்கிப் கொடுத்துருங்க. வந்துருச்சு. இந்த கீழே ப்ளஸ் ஐக்கான் அமுக்குங்க. ப்ளஸ் ஐக்கான் அமைக்கிட்டு பேக்ரவுண்டுக்கு ஏதாவது கலர் கொடுத்துக்குங்க. நான் இப்போ ஒயிட்டே கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரை கொடுத்துக்கோங்க. இதை வந்து தம்ப்நெயில் அளவுக்கு கிராப் பண்ணணும். இந்த டூல்ஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே கிராப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கீழே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒன்று இருக்கும் யூடியூப்னு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே டிக் பண்ணிக்கோங்க. இப்போ தம்ப்நெயில் அளவு போல தான். இப்போ இதில் வந்து ஃபோட்டோவை ஆட் பண்ணணும். இதில் ஃபோட்டோவை ஆட் பண்ணணும். நான் அந்த ஃபோட்டோவை கொடுக்குறேன். ஒரு ஃபோட்டோ மட்டும். ஃபோட்டோ வந்து இது வந்துடும். இதை வந்து நம்ம அந்த கீழே இழுத்துக்கலாம். சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ ஃபுல்லாக இழுத்துக்கலாம். நம்ம எப்படினாலும் வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ வேறு தம்ப்நெயில் ரெடி பண்ணுறேன். நீங்கள் அதே மாதிரி பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எப்படி இது வேணுமோ அப்படி பண்ணிக்கிங்க. நீங்கள் மேலே வச்சுட்டு ஃபுல்லாக இழுத்துருங்க. எடுத்துகிட்டு டிக் பண்ணிடுங்க. மேலே டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்தா தான் சேவ் ஆகும். கீழே வந்து இன்னொரு ஃபோட்டோ, என்னுடைய ஃபோட்டோவை ஆட் பண்ண போகிறேன். என்னோடய ஃபோட்டோவை ஆட் பண்ண போகிறேன். இந்த ஃபோட்டோவை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கிராப் பண்ணிக்கோங்க. மேலே டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்தோன்னே இந்த மாதிரி வந்துடும். இதை வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இந்த கட் அவுட்டுன்னு இருக்கும், சிசருடைய சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பெர்சன் இருக்கும், ஃபேஸு, ஹேரு, நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்ம அதை மட்டும் கட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு வழி இது. நான் வந்து இந்த பெர்சனுங்கிறத அமுக்குறேன். என்னுடைய ஃபோட்டோ மட்டும் அப்படியே கட்டாகி வந்துடும் தனியாக. அந்த கலர் ஊற்றுது பார்த்திங்களா, அந்த கலர் எந்த அளவுக்கு இருக்கோ அது அந்தளவுக்கு மட்டும் கட்டாயிரும். மேலே சேவ் பண்ணிடுங்க. சேவ் கொடுத்தாச்சுன்னா அந்த ஃபோட்டோ வந்துடும். நீங்கள் எங்கே வைக்கணுமோ அந்த ஃபோட்டோ வச்சுக்கோங்க. பெருசாக சின்னதாக உங்களுக்கு எப்படி வைக்கணுமோ வச்சுக்கோங்க. வச்சுட்டேன். இப்போ மேலே டிக் பண்ணி இன்னொரு நிமிஷம். இதை வந்து பார்டர் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். பார்டர் தேவையில்லை. சேவ் பண்ணிக்கிங்க. டிக் பண்ணிக்கிங்க. டிக் மார்க் கொடுத்தாச்சு. இப்போ வந்து லெட்டர்ஸ், டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி நான் தமிழ்லேயே டைப் பண்ணுறேன். உங்களுக்கு வேணுங்கிற ஸ்டைலில் வச்சுக்கோங்க. நீங்கள்
நான் வைக்கிற ஒரு மாடலாக உங்களுக்கு எப்படி பிரியுமோ அந்த டிசைனில் வச்சுக்கோங்க. மேலே வந்து கலர் அந்த பார்த்தீங்களா கலர்னு இருக்கும், அதை டிக் பண்ணிங்கன்னா கலர் வரும். உங்களுக்கு வேணுங்க கலர் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரோக்குன்னு இருக்கும், ஸ்ட்ரோக்குன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் வந்து இதாகும். பார்டர் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வச்சுக்கோங்க. நான் வந்து ஒயிட்டே கொடுத்துட்றேன். தேவைக்கு அளவாக வச்சுக்கலாம். இதை வந்து நகட்டி எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். அதை உங்களுக்கு எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கோங்க. கலர் வேணும்னா வேறு மாற்றணும்னா மாற்றிக்கிங்க. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ கலர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு டிக் பண்ணிக்கோங்க. மேலே ஒவ்வொரு தடவையும் டிக் பண்ணணும், அப்போ தான் சேவ் ஆகும். மறுபடியும் டெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணும்னா அந்த கலர் வச்சுக்கோங்க. நான் ஒயிட்டே வச்சிடுறேன். ஸ்ட்ரோக் வந்து பிளாக்காக கொடுத்துருவோம். வேணாம், கலர் வந்து ரெட் கலர் கொடுத்துட்றேன். ஸ்ட்ரோக் வந்து ஒயிட்டை கொடுத்துட்றேன். மேலே டிக் பண்ணியிருக்கோம். இவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணால் ஆர்டர் பண்ணிக்கலாம், டிசைன் பண்ணிக்கலாம். நான் இவ்வளோ தான் கொடுத்துருக்குறேன். இதுக்கு வந்து பார்டர்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த தம்ப்நெயிலுடைய பார்டர் வந்து வரும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே டிக் கொடுத்துருங்க. அவ்வளோதான். மறுபடியும் மேலே ஆரோ மார்க் இருக்குல்ல, அதை அமுக்குங்க. வந்தோடனே கேலரின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கேலரியில் சேவ் ஆயிரும். மேலே டன் கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க.